Welcome and welcome to Madras Mami Samayal. In this episode, we will talk about a dish, ஒரு ஈஸியான variety rice. நீங்க காலையில ஆபீஸ்க்கு ரொம்ப சீக்கிரமா கிளம்பணும். அதுல என்ன பண்றது அப்படி நீங்க யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த புதினா ரைஸை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும். புதினா ரைஸ் பண்ண போறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம். 150 grams cooked rice வெச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கட்டு புதினா, 2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய், அரை கப்புக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த லெவல் கேஷ்யூ நட். நான் வந்து இங்கே ஒரு 1/4 கப் கேஷ்யூ நட் வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான லெவல் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் வந்து புளித்தண்ணி, ஒரு 3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கே ரொம்ப வாசனை கொடுக்கும். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம புதினா சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஒரு கடாயை எடுத்துட்டு இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இப்போது நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு சட்னி மாதிரி இதை பண்ணிக்க போகிறோம். ஸோ உளுத்தம் பருப்பு போட்டால் விட்டு ஒரு 3 பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினா ஆஞ்சு அலம்பி வச்சிருக்கு. ஸோ அதை ஆட் பண்ண போகிறோம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. இது புதினா ரைஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப நிறையா கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ ஆட் பண்ணாக்கா இதோட டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அண்ட் வதக்க இது வந்து சுருங்கும். கார்த்தால அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பும் போது ஒரு ஈஸியாக ஒரு வெரைட்டி ரைஸ் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த புதினாவோட வாசனை. வதக்க அது வந்து மாறும், இலையும் அழகாக சுருங்கும். நல்லா சுருங்கிடுத்து. இப்போ நான் இதுக்கு வந்து அந்த அரை கப் தேங்காய் துருவினதை ஆட் பண்ண போகிறேன். பண்ணும்போது சிம்லே வச்சுன்னு பண்ணுறது நல்லது, அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு லாஸ்ட்டாக அரைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக போடுறது வந்து புளித்தண்ணி, ஒரு 2 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு சட்னி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைக்க போகிறோம். இப்போ நான் ஆற வச்சுட்டு இதை அரைக்க போகிறேன். இப்போ சட்னி அரைச்சி வச்சுட்டோம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய், கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் உளுத்தம் பருப்புக்கு அடுத்தது கேஷ்யூ நட். கொஞ்சம் எனக்கு கேஷ்யூ ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணி
காம்பினேஷன். ஆக்சுவலாக அந்த ரெண்டுமே நம்ம வந்து சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்னும் வெங்காயம் வதங்கணும். கேஷ்யூஸும் ஒரு பொன் நிறத்தில் வந்துடும். இந்த நெய்யோட அரோமாவில் வந்து அப்படியே எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை இதோட சேர்க்க போகிறோம். ஸோ இந்த சட்னி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சிங்கன்னா தோசைக்கு அப்புறம் உப்புமாக்கு தொட்டுக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இது வரைக்கும் இன்னும் உப்பே போடலை. ஸோ இப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. அது மசால் தோசை பண்ணால் அதில் கூட இந்த சட்னியை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரைஸுக்கு உண்டான புதினா மிக்ஸ் ரெடி. இதுக்கு நம்ம 150 கிராம்ஸ் குக்டு ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட ஆட் பண்ணலாம். நான் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து சாதா அரிசி 1:3 சாதா அரிசி குக் பண்ணியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா ரைஸ் ரெடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நாள் லஞ்சுக்கு பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லணும். இந்த புதினா ரைஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். மெட்ராஸ் மாமி சமையல் யூடியூப் பேஜுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். See you in the next video. Until then, it's bye from Shruti.